சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு இளம் காதல் ஜோடி, புருஷோத்தமன் அண்ட் சுகந்தி. இவங்கள ஒரு கோவிலில் பார்த்து இன்னொரு காதல் ஜோடி அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவங்கள பார்த்தா அவங்கள சேர்த்து வைக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் பையனுக்கு 21 வயசு, பொண்ணுக்கு 20 வயசு. இவங்க இந்த டைமில் எடுக்கிறது முடிவு சரியாக இருக்குமா? மெச்சுவர்டாக பக்குவமாக இந்த முடிவு எடுத்திருப்பாங்களா? தெரியலை. அவங்க பெற்றோரோட நிலைமை என்ன, அவங்களுக்கு என்ன சொல்ல இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அவங்க இங்கே வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். உங்கள் பேர்? சுகந்தி. சுகந்தி. எங்கேருந்து வரீங்க? திருத்தணி பக்கம் மதுர்லேருந்து வரேன். ஓகே. நீங்கள்? புருஷோத்தமன். சேம் பிளேஸ், அதே இடம் தான். இப்படி இந்த அரங்கில் வந்து உட்காந்துருக்கீங்க, உங்கள் கதை என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நான் வேற கேசிட்டு அவங்க வேற கேசிட்டுன்றதுனால 2 பேர் வீட்லையுமே ஒத்துக்கல. எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கட்டினா இவங்கள தான் கட்டுவேன். 1 இயராக லவ் பண்ணாங்க 2 பேரும். கட்டினா இவங்கள தான் கட்டுவேன், சேர்த்து வைங்கன்னு கேட்டேன். ஒத்துக்கல 2 பேருமே. வீட்டில் 2 பேர் வீட்டில், அவங்க வீட்லையும் கேட்டு பார்த்தேன், எங்கள் வீட்லையும் கேட்டு பார்த்தேன். 2 பேருமே முடியாது அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே ஒரு முறை நான் இவங்கள கூட்டிகிட்டு போயிட்டேன். ஓகே. இப்போ எவ்வளோ நாளாக லவ் பண்ணுறீங்க? 1 இயராக லவ் பண்ணிட்டு இருக்கேன். 1 இயராக லவ் பண்ணுறீங்க? ஆமாம். அப்போ 1 இயராக தான் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ஆமாம். அப்போ எவ்வளோ நாள் அப்பா அம்மாட்ட போய் கேட்டீங்க இப்படி என்ன பொண்ணை பிடிக்கும்னு? 4 மந்த் இருக்கு. 4 மந்த்லேயே நான் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. சொல்லிட்டேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டேன், வேணான்னா வேணாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இல்லை, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது வயசு ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க மேடம், இப்போ அவங்க வீட்டில் வந்து நான் லவ் பண்ணிட்டேன், அவங்களும் லவ் பண்ணிட்டாங்க. நான் இல்லாமல் அவங்க இருக்கிற மாதிரி இல்லை. வேற அவங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணுறது அவங்க வீட்டில் பேசிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? ஆமாங்க. சரி, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கம்மா? அப்பா, அண்ணன், அம்மா இருக்காங்க. ஒரே பொண்ணா நீங்கள்? சிஸ்டர் ஒன்று இருக்காங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. அப்படியா? அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இல்லை. இல்லை. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? விவசாயம் தான். ஓ, ஓகே. நீங்கள் எது வரை படிச்சிருக்கீங்க? 12th. பாஸ் பண்ணிட்டீங்களா? மேக்ஸ் போயிடுச்சு. சரி, உங்களுக்கு என்ன வயசு? 20. 20. ஓகே. இப்போது 4 மாதத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ கேட்டு பார்த்தேன். எங்கள் அப்பா வேண்டாம், எங்கள் அம்மா வேண்டாம், முடியாது. நீங்களே ஓப்பனாக போய் சொல்லிட்டீங்க சொல்லிட்டேன், இப்படி நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு? ஆமாம். நான் போய் ஓப்பனாக சொன்னேன், எங்கள் அப்பா வேண்டாம். எங்கள் அப்பா என்ன சொன்னார், அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, வேணாடா. எதனால சரிப்பட்டு வராது சொன்னாரு? நான் வேற கேசிட்டு அவங்க வேற கேசிட்டு. ஜாதிக்காக தான் சொன்னாங்க. ஆமா. சரி, அப்புறம் நீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண பாத்தீங்களா? கன்வின்ஸ் பண்ணாக்கா நான் எவ்வளவோ பண்ணி பார்த்தேன், அழுது பார்த்தேன், ஏதோ கையெல்லாம் கூட கிழிச்சு பார்த்தேன். கட்டினா அவ்வளோதான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கூட கிழிச்சு பார்த்தேன். அவங்க கையை ஒத்துக்க கிழிச்சது எதுக்கு? பயமுறுத்துறதுக்கா? இல்ல. அப்புறம் இவங்க இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. அவங்க வீட்டுல தெரியுமா அப்படி லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? அப்பாவுக்கு தெரியும், அக்காவுக்கு தெரியும்.
இவங்கிட்ட பேசுவாங்க ம் அப்பா அம்மா. ம் அப்ப அவங்களுக்கு சம்மதம் தான். அவங்களுக்கு சம்மதம். அவங்க கிட்ட சொல்லிட்டேன் நான். ம் இவன் லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது வீட்டுக்கு நான் ஒரு மாதிரி போனேன். எல்லாத்தையும் வீட்டுல அப்பா அம்மா கிட்ட எல்லாரும் ஷேர் பண்றோம் நான் சொல்லிடுவேன். ம் அண்ணங்கிட்ட எல்லாம். அண்ணங்கிட்ட மட்டும் கொஞ்சம் மறுத்துட்டேன் இந்த விஷயத்த. ம் எல்லாத்தையும் சொன்னது இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் மறுத்துட்டேன். ம் அப்பா கிட்ட சொன்னேன். ம் எப்படிம்மா அப்படியே நல்ல பையனா அப்படின்னு கேட்டாரு. நல்ல பையன்பா அப்படி சொன்னேன். ம் அவரும் பேச ஆரம்பிச்சாரு. ம் அக்காவும் பேசுவாங்க இவங்கிட்ட. ம் பேசும்போது சரி நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க சொல்லி நான் லவ் பண்ணேன். ம் யாரு சொல்லி லவ் பண்ண? அப்பா அம்மா அப்பாவும் அக்காவும் சம்மதிச்சதுக்கு அப்புறம் நீ லவ் பண்ண? இவனை லவ் பண்ண ஸ்டார்ட் ஏன்னா அந்த மாதிரி சொன்னேன். உங்க ஸ்டேட் வேற எங்க ஸ்டேட் வேற, ஜாதி பிரச்சனை அதிகம், ஜாதி பிரச்சனை தான் இப்போ அப்படின்ட்டு நான் ஒதுங்கிட்டேன். ம் இந்த பையன் என்ன பண்ண ரயில்ல போய் விழ போயிட்டான். இவங்க அண்ணா வந்து என்கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க வீட்டாண்ட. இந்த மாதிரி பண்ணிட்டாம்மா, நீ இல்லாம அவன் செத்துருவான் அப்படின்னு சொன்னாங்க. ரயில்ல போய் இது பண்ணறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கீங்க. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம்? அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கான இவங்க வந்து நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது இது வேண்டாம், ம் ஜாதி பிரச்சனை ஆகிடும், அவங்க கிட்ட நான் லவ் சொல்லாத முன்னாடி அதிகமாக லவ் பண்ணிட்டாங்க அவங்க. சரி, இப்படி அவசரத்துல ஒரு முடிவு எடுக்கிறீங்களே, எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் பண்ணுவீங்க? தைரியம் இல்லைன்னா? அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கணுன்றதுனால பண்றேன் அந்த மாதிரி. அப்படி பண்ணிட்டா கிடைச்சிடுமா? வாழ்க்கையே போயிடும்ல. அப்படி கிடைச்சிட்டாக்கா நான் ஏன் அந்த மாதிரி தப்பு பண்ண போறேன்? அப்புறம் நீங்க போய் பேசுனீங்களா அவங்கள்ட்ட? லவ் பண்றதா சொன்னேன். வீட்டுல அப்பா கிட்ட நான் பேசினேன், இந்த மாதிரி நான் லவ் பண்றேன்ப்பா அப்படின்னு. அவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க. இவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க அப்பா கிட்ட. அப்படியே 1 இயர் போயிடுச்சு எங்களுக்கு. திடீர்னு அப்பா வந்து வீட்டுல அண்ணங்கிட்ட சண்டை போட்டுன்னு இவங்க வீட்டாண்ட போயிருக்காரு. அப்ப பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை தான் அதிகம். இவங்க அம்மா வந்து அது ரொம்ப அதிகமா அசிங்கமான கெட்ட வார்த்தையில அதிகமா பேசுவாங்க. இல்லம்மா, அவங்க ஜாதி பிரச்சனையே பெருசாக்குவாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. திடீர்னு இப்படி சொன்னா எப்படிப்பா, நீ லவ் பண்ணா பண்ணிட்டேன், நானும் பண்ண உங்ககிட்ட சொல்லிட்டு தானேப்பா நான் லவ் பண்ணேன், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி நீ இப்படி திடீர்னு இந்த மாதிரி சொன்னேன் எப்படிப்பா அப்படின்னு. இல்லம்மா வேண்டாம், பிரச்சனை வரும் அப்படின்னாரு. நானும் அமைதியா இருந்தேன், எதுவும் கேட்கல. அப்பா கிட்ட சொல்லாம நான் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இவங்க வீட்டுக்கு தெரிய வந்தது. இவங்க அம்மா வந்து ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. இவங்க கம்பெனிக்கு வந்திருந்தாங்க இவங்க. அப்போ ஒன்று அழுதாங்க, என்னால வீட்டுக்கு போக முடியாது, எல்லாமே முடிவு பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல. அது எப்படி அப்படி ஒரு முடிவு? நீ தான் அவங்கள லவ் பண்றீங்கன்னு தெரியும் சொல்றல. அவங்க அண்ணனுக்கு தெரியாது. ஓ ஓகே, அப்ப ஓகே ஃபைன். அப்புறம் அது என்னால போக முடியாது, போனா ரிட்டர்ன் வரவும் முடியாது, கம்பெனி நிறுத்திடுவாங்க, எனக்கு பயமா இருக்கு, என்ன கூட்டு போயிட்டேன்னா. சரின்னு சொல்லிட்டு நானும் கூட்டிட்டு போயிட்டேன். ஆர்கேப்பேட்டை பக்கத்துல எங்க சொந்த ஊர் ஒண்ணு இருக்கு, பெருமா ஊர்ல தங்கியிருந்தேன். 2 நாள் தங்கியிருந்தேன். நீங்க 2 பேரும் தனியா? நாங்க 2 பேரும். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? மேரேஜ் பண்ணி தாலி கட்டி. அப்பவே தாலி கட்டிட்டேன். எங்க போய் தாலி கட்டினீங்க? கோயில்ல வச்சு கட்டினேன். 2 நாள் கழிச்சு நைட்டு கரெக்டா 12 மணிக்கு வந்து கதவு தட்டினாங்க. யாருன்னு கேட்டாங்க, இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாங்க. வந்து திறந்து என்கிட்ட எவ்வளவு கேட்டாங்க. ஏன்டா உங்ககிட்ட சொன்னனே, நீ சின்ன வயசுல இருந்து கேட்டு இது வரைக்கும் எதனா பண்ணாம போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கேட்டாரு. எங்க அப்பா நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நம்புவேன், நான் கேட்டதும் செஞ்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த கேட்டு எங்க அப்பா செய்ய மறுத்தாரு. சரி நான் பாத்துக்கிறேன் வாடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போனாங்க. அவங்கள என்ன பண்ணீங்க? அவங்க வரவே மாட்டேன், நாங்க வீட்டுல அங்கே எங்க அண்ணன் வீட்டுல இருந்தாங்க. வீட்டுக்கு போனா என்னால வீடுல இருக்க முடியாது. எங்க அண்ணன், எங்க அப்பா, எங்க அம்மா கேள்வி கேள்வி கேட்பாங்க. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, என்னால முடியாதுன்னு சொல்லி வீட்டுல இருந்தாங்க அங்கே. நான் சொன்னேன், எங்க அப்பா என்ன சொன்னாலும் நான் கேட்டா செய்வாரா, என்னை நம்பி வாடா, எங்க அப்பா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, செய்வாங்க எது வந்தாலும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் வீட்டுக்கு. ஆனா இங்க வந்து எங்க அப்பா எதுவுமே பேச விடல. எங்க அப்பா சைலண்ட் ஆயிட்டாரு. எங்க அக்கா, எங்க அம்மா எல்லாம் ரொம்ப இவங்களும் அசிங்கமா பேசிட்டு, கட்டின தாலிய இவங்க கையால கைட்டு வச்சு அசிங்கமா பேசி எங்க அப்பா கூட்டு போனாங்க. நான் உன்னை வீட்டுக்கு நான் இட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இட்டு போனாங்க. சரி, போயிட்டு அவங்க அம்மா இந்த மாதிரி அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சொந்தக்காரெல்லாம் இந்த மாதிரி இவனுக்காக அவங்க அம்மா போயிட்டு ரயில்ல போய் விழ போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கால்ல வேற விழுந்துட்டாங்க. அவங்க உங்க கால்ல விழுந்துட்டாங்களா? கால்ல விழுந்துட்டாங்க. அவங்க கால் விழுந்து அழுதாங்க. முடியல. 21 வருஷம் அவங்க, நான் இப்பதான் 1 இயர் அவங்களோட பழக்கம். அவங்க அம்மா வந்து 21 வருஷம். அதனால நான் தாலிக்கு அவுத்து போட்டேன். அவங்க பிள்ளை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு நான் சொல்லி விட்டு போயிட்டேன். அவங்க அப்பா வீட்டுல சேர்த்துக்கலன்னு. இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகும்போது உங்க அப்பா அம்மா எல்லாம் இதை பாப்பாங்க இல்லையா?
ஆமாங்க. இப்போ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. ஆமாங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கே போனாலும் எங்களை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போயிடுறாங்க. ம். என்னப்பா? நாங்கள் எந்த ஒரு மூலைக்கு போனாலும் எங்களை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போயிடுறாங்க, பிரிச்சிடுறாங்க 2 பேரையும். இங்கே வந்தால் ஒரு முடிவு கிடைக்கும் சொல்லிட்டு தான் நான் வந்தேன். சரி. இப்போ ஒரு வேளை உங்க அப்பா இங்கே வந்து பாபா வீட்டுக்கு போகலாம், உங்களை நல்லபடியாக வாழ வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா போவியா? நம்பிக்கை இல்லை மேடம். ஏற்கனவே ஒரு முறை நம்பி தான் போனேன். இதே மாதிரி தாலி கட்டி இதே மாதிரி நைட்டில் தங்கி இருந்து நம்பி கூப்பிட்டு போனாங்க. என்னால் நம்ப முடியல. ஒரு வாட்டி கூப்பிட்டு வேணா போக மாட்டேன். நான் தனியாக இருந்துக்கிறேன். என்னால் வாழ வைக்க முடியும். நீ நம்புறியம்மா? 100%. 100% நான் நம்புறேம்மா. இப்போ நீங்க ரொம்ப உறுதியா இருக்கீங்க, நீங்க எடுத்த முடிவு தான் இல்லையா? ஆமாங்க. இப்போ உங்க அப்பா அம்மாட்ட நாங்க ஒரு வாட்டி பேசி பார்க்குறோம், சரிங்க. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். சரிங்க. ஓகேம்மா? சரிங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. பையனோட அப்பா அம்மா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எனக்கு புரியறது உங்கள் நிலைமை. ஏன்னா 20 வருஷம் பெற்று வளர்த்திட்டு திடீர்னு பசங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அவங்க எங்களை தேடி வந்துட்டாங்க. திடீர்னு எடுத்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. நம்ம அவங்க சைடு என்னதுன்னு கேட்டுக்கணும். அதே மாதிரி உங்கள் பக்கம் என்னதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா? நீங்கம்மா? அவங்க அக்கா. நீங்க அக்கா, ஒரு தம்பியா? ரெண்டு தம்பி. எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமாம்மா, என்ன எதனால இப்படி எல்லாம் குழப்பம் ஆச்சு, என்ன நினைக்கிறீங்க? சொல்ல புரியல மேடம். அவன் வந்தது காரணம் என்னன்னு எங்களுக்கு. இப்படி இவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு, ஒரு இவங்க ஆசைப்படுறாங்க ஒருத்தர் மேலன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, பையன் வந்து நடத்து சரியில்லை, சொல்ல பேச்சு கேட்கலன்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்கிட்டெல்லாம் நீ ஒன்று ஏன் வம்பழுத்துற, நீ செய்கிற அப்படின்னு நான் தான் எங்கள் வீட்டில் திட்டுவேன். அவ்வளோதான். மற்றபடி நான் சொல்லத்து நீ கேட்க மாட்டேற. பையன் வந்து இது மாதிரி இங்கே வீட்டுக்கு வராமல் போகிறான் செய்கிறான் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ஒன்றும் போக மாட்டாங்க, ஆட்டமாக அப்படி செய்ய மாட்டாங்கன்னு அதான் சொல்லுவேன், வேற ஒன்று. உங்கள் பையன் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லார். என்ன சொன்னார்னா, எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப நம்புகிறேன், எங்கள் அப்பா இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டது எதுவுமே பண்ணாமல் இருந்ததில்லை, அப்பா சொன்னால் நான் நம்புவேன், ஆனால் அப்பாவை நம்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன், ஒரு வாட்டி நான் ஏமாந்துட்டேன் மேடம், எங்கள் அப்பா அப்படி செய்வார் நான் நினைக்கவே இல்லை சொல்கிறான். என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நான் ஒன்றும் செய்யலையே. நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு பிரிச்சுட்டீங்க ஃபீல் பண்ணலாம், வீட்டில் சேர்த்துக்கல அந்த பொண்ணுன்னு. வீட்டில் சேர்த்துக்கலன்னா நாங்கள் இருக்க முடியும். என்னோட சூழ்நிலை அது. இப்போ இருக்கிற கஷ்டத்தில் நான் வந்து அது பண்ணி இல்லை. நம்ம பெற்றவங்களோட சைட்லேருந்து யோசிக்கும் போது அவங்க நிலைமை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்தாச்சு, இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்? இப்போ பாருங்க, வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஏதோ ரயிலில் விழ பார்த்தேன், அவ இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு உங்கள் பையன். அது மாதிரி சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து கோயிலில் ஒரு நாளைக்கு தங்கியிருக்காங்க. நல்லபடியாக வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது 2 குடும்பத்துலேயும் பசங்க ஏன் அப்படியே வந்து வெளியே எங்கேயோ வந்து இருக்கணும் இல்லையா? அது எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அதில் எவ்வளோ பிரச்சனைங்க இருக்கு. மேடம் 3 பேரும் மாலை போட்டோம், சௌரமலைக்கு மாலை போட்டிருக்கோம். புதன்கிழமை மாலை போட்டுட்டு சரி நம்ம புள்ள வீட்டில் இருப்பான் எங்கேயும் போக மாட்டான்னு விட்டுட்டு நான் என் பாட்டுக்கு வேலை மேலே போயிட்டேன். போயிட்டு வந்த மணி 10 மணி நைட்டுக்கு பையன் இல்லை, வண்டியும் இல்லைன்னா நான் என்ன செய்ய? இப்போ மாலை போட்டது ஒரு வாட்டி போய் பிடிச்சிட்டு வந்தீங்களா? அதுக்கப்புறம் தான் மாலை போட்டீங்க? ஆமாம், மாலை போ. ஸோ நீங்கள் மனசில் நினச்சிங்களா மாலை போட்டான் கொஞ்சம் அடங்கி இருப்பான்னு? அப்படிதான் நினச்சிங்க? இந்த காலத்து பசங்களை நம்ம சொல்லி புரிய வச்சு தான் நம்ம பக்கம் கொண்டு வரணும். நான் சொல்லியிருக்கேன் மேடம், இப்போ வேணாப்பா 1 வருஷம் போட்டோம், அப்போ பார்க்கலாம், இதாங்கள கொஞ்சம் இப்போ தம்பி கொஞ்சம் இதாகும் செய்வான். அந்த 2 எக்ஸாம் வேறு விட்டுருக்கேன், 12வது வந்து 2 சப்ஜெக்ட் போயிட்டு பாஸ் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன், அது எழுதப்பா ஏதாவது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நான் எக்ஸாமுக்கு எழுத போகிறேன், எனக்கு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கொடுன்னு வாங்கி தான் இந்த மாதிரி ஓடியான்ட்டு. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க ஒருத்தர் மேல ஆசைப்பட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க செஞ்ச தவறு அது ஒண்ணுதான், அவசரப்பட்டுட்டாங்க. இப்ப அதை சால்வ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்? நான் எதுவும் பண்ண முடியாது மேடம். நீங்க தான் முடிவு எடுக்கணும். எனக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்க மாட்டேன். அப்படிங்களா? ஆமா, இப்போ டிவியில் விளம்பரம்னு வந்ததுன்னா நான் இருக்க மாட்டேன் நாளைக்கு. என்னுடைய பிஸ்டேஜ் அது மாதிரி எப்படின்னா ஏறக்குறைய வந்து
200 குடும்பத்துக்கு மேலே ம். என்னுடைய சொந்தக்காரர் இருக்காங்க. ம். இந்த டிவிலன்னு பார்த்துட்டு அவங்க கேட்டாங்கன்னாக்கா நான் என்னுடைய தாங்கிறதுக்கு சக்தி இல்லை. நான் இன்னொரு விஷயம் கேட்டுங்களா, உங்க பசங்க ஏதோ கோவில்ல போய் இருந்து அசம்பாவிதம் ஏதாவது நடந்து அப்புறம் வேற எங்கேயாவது போய் ரோட்ல படுத்து அப்படியெல்லாம் ஆயிருந்தா அப்புறம் அது அதை விட கஷ்டம் இல்லைங்களா? அட்லீஸ்ட் இவங்க பாதுகாப்பான இடத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க. அது இன்னும் கெட்ட பேர் இல்ல. என்ன கேட்டிருக்கணும். அது முட்டை நான் வந்து சோஷியல் ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகினேன். அப்படிதான் அவரும் சொல்றாரு. அந்த மாதிரி பழகும்போது எனக்கு கேட்டிருக்கணும். இந்த மாதிரி வேலை இதோட எதுனா கொஞ்சம் யூஸ் கலந்து கொடுத்துட்டு கூட வந்துருப்பான்ல. இந்த வேலை செய்யற கண்டிப்பா செய்வாங்க. நாங்க ஜஸ்ட் உங்களை ஒன்னா சேர்க்கறதுக்கு தான் இங்க உட்காந்துருக்கோம். ஒரு பேசி முடிவு பண்ணி நல்ல ஒரு முடிவாயிடுங்க. ரெண்டும் சின்ன குழந்தைங்க, ஏதோ தெரியாம தவறு பண்ணிடுச்சு. இப்ப நம்ம பெரியவங்க பார்த்து மன்னிச்சு நல்ல வார்த்தை சொல்லி சரி பண்ணோம். அதான் நம்ம பைத்தியம் போலவே ஆயிடுச்சுங்கம்மா. எனக்கு அவங்க வேணுமா? என் வேணும் எங்களுக்கு. யாரு? என் வேணும் எங்களுக்கு. உங்க தம்பி. உங்க தம்பி உங்கள்கிட்ட தானேமா இருக்கான். உங்க தம்பி தானே. அதை யாராவது மாத்த முடியுமா? யாரும் மாத்த முடியாது. இந்த பொண்ணுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? கூட்டிட்டு வந்துட்டான்ல. நம்ம வந்து அவன் கூட்டிகிட்டு வந்து அவன் போசிட்டு மேடம். நம்ம தானே அவன் போசிட்டு நான் வேணான்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களே எனக்கு எங்க தம்பி வேணும்னு. அது சொல்லும் வேணாம் விடு. நம்மளுக்கு வந்து அவன் வாய்க்கு தான் முக்கியன்ற கதையில பேசி இருக்கும்போது நம்ம அது பேசுறது. இவ்வளோ நிதானமா இருக்கீங்க. ஒருத்தர் வந்து சத்தம் போட்டு ஆர்ப்பாடம் பண்ணி எல்லாம் பண்ணுவீங்க. நீங்க இதை ஹேண்டில் பண்ண பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு பக்குவம் இருக்கு உங்ககிட்ட. இது வரைக்கும் நான் நடிச்சிருக்கேன். ஏன்பா? அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தை இல்லை நான் அதை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் செய்ய போறேன் போது நான் என்ன சொல்றேன்றது மட்டும் யோசனை பண்ணியிருக்கேன். கேட்கலன்னு சொல்லுங்க மேடம். வீட்டுக்கு தெரியாது. ஒரு முறை கூட்டுமே கூட்டு வந்து என்கிட்ட என்ன சொல்லி கூட்டு வந்தாங்க. என்ன சொல்லி கூட்டு நான் நீ உன் பாட்டுக்கு வீட்டுல இருப்பா, நான் உங்க வீட்டுல விட்டு வர்றேன், அப்புறம் கொஞ்ச நாள் பேசிக்கலான்னு. நான் பாத்துக்கிறேன் வாடா, வீட்டுல அம்மா கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லி நான் சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணு ஆளை விட்டு அவங்க வீட்டுல விட்டுட்டு நான் சொல்லி கொஞ்ச நாள் ஆகட்டும் பேசலான்னு சொன்னேன். அதுக்கு இவன் என்னன்னா அப்போ சரிப்பா நீ சொல்ற மாதிரி செய்யறேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் மாலை எடுத்து மாலை எல்லாம் போட்டு எல்லாம் வீட்டில் விட்டுட்டு சரி வீட்டில் இருப்பான்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வெளிப்பேன். வீட்டுல 1,20,000 ரூபாய் வண்டி மேடம் அதை பைபாஸ்ல விட்டு போயிருக்கேன். அது போயிட்டு இருந்தா எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. என்னப்பா உங்க அப்பா உங்களுக்கு துரோகம் பண்ண மனசு வரல மேடம். எடுத்துட்டு வரதா அந்த வண்டி கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம், எதனா பண்ணிருக்கலாம். அப்ப நீ ரோட்ல விட்டுட்டு வந்தா மட்டும் மோதிரம் கேட்டான்னு சொல்லிட்டு மோதிரம் வந்து நீ உன் பொண்ணுக்கும் சின்ன பையனுக்கு தான் போடுவா, எனக்கு மோதிரம் போட மாட்டேன். மாலை போட்டேன்னே மோதிரம் கையில் போட்டேன். அந்த மோதிரம் எங்க கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க. 4 மாசமா வந்து காசு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கானுங்கள சம்பளம். உங்களுக்கு உங்க பையன் மாதிரி அந்த பொண்ணுக்கும் போச்சு போட்டோம் மேடம். எனக்கு வேணாம் விட்டுருங்க. அவன் வரதுண்டா வரட்டும், இல்லைன்னா 2 பேரும் வர மாதிரி இருந்தா நான் இருக்கிறது வேஸ்ட். நான் இருக்க மாட்டேன். நீ சென்னைக்கு கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணை ஒரு நாள் கோவில்ல தங்க வச்ச இல்லையா? ஒரு ப்ராப்பரா ஒரு வீடு எடுத்து கொடுத்து அந்த பொண்ணை வச்சுக்கிறதுக்கு உன்னால முடியல. நீ எப்படி இந்த பொண்ணை காப்பாத்துவ? பாத்துருக்க மேடம் ரூம். இப்போ இல்ல சென்னைக்கு கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே நீ யார்ட்டையாவது தான் மேடம் வந்தான். 2 ரூம் பார்த்தேன்னு சொன்னான். அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் இருக்குப்பா. என்ன இதெல்லாம் உங்களால தாக்கப்பட்டு வாழ முடியுமா? முடியும் மேடம், முடியும் மேடம். இப்ப அப்பா கூட போறியா இல்லையா? இல்லை மேடம், இவ்வளவு வண்டி விட்டு என்னால போக முடியாது மேடம். நீ என்னம்மா சொல்ற? அவன் கூட தான் நான் இருப்பேன். எந்த அப்பா அம்மாவும்
அவங்களுக்கு குழந்தைங்க தான் சொத்து, எல்லாமே குழந்தைங்க தான். அப்படியெல்லாம் தூக்கி போட்டுட மாட்டாங்க. நீங்க தப்ப உணர்ந்து திருப்பி போனீங்கன்னா நிச்சயமா அவங்க நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொல்றாங்களே. இல்லைங்க இப்ப அதுக்கு ஆச்சா உங்களுக்கு அந்த லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்களா? சின்ன பசங்க நீங்க, இல்லைங்க மேடம். ரொம்ப சின்னவங்க நீங்க. ஏற்கனவே ஒரு முறை நம்பி போயிட்டு தான் மேடம் இந்த மாதிரி பண்ணாங்க. இவங்களையும் ஒரு அடி அடிச்சாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசினாங்க. இது பாருப்பா, உனக்கு உங்க அப்பா மேல பாசம் இருக்கு, உன் குடும்பத்து மேல பாசம் இருக்கு, அதுல டவுட்டே இல்லை. இல்லைங்க உன்லேருந்தா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணோம் இதை. இல்லை அப்பா அம்மாவே பார்த்து நல்லபடியா அப்புறமா கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்கன்னு நீ முடிவெடுக்கணும். இல்லைன்னா எப்படியோ நடந்து போச்சு, பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஏத்துக்கணும். ஏதோ ஒண்ணுதான் இங்க நான் நடக்கணும். ஏத்துற மாதிரி இல்லை மேடம். என் பையன் இன்னொருத்தன் இருக்கணும். அவன் வாய் நல்லா. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இத இல்ல, பாருங்க, வந்தது Finally. இப்ப சொல்றேன் மேடம், இருக்கிற ஃபைனல் அவனா வந்தா நான் அன்னைக்கே நான் அந்த வார்த்தை சொல்லலைன்னா இன்னைக்கு கூட நான் சொல்லுவேன். சொல்லுங்க. சொல்லிருக்கேன் அன்னைக்கு சொல்லதுனால பா இப்ப அவசரப்படாது இரு பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அந்த வார்த்தாவை திருப்பி என்ன இது மாதிரி சொன்னி என்ன செய்யப்பாரு ஏது செய்யப்பான்னு அவனும் கேட்கல. இருபா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அதோட ஒரு வாரம் போது நான் மாலை போட போறேன், மாலை கோயிலுக்கு போயிட்டு வரலாம்பா அப்படின்னு சொன்னேன். அதோட கும்னு இருந்திருக்கணும். இவன் மாலை போட்டுனால நம்மள எதுவும் கண்டுக்க மாட்டாங்கன்ற கதையில இவன் ஆட்டு போயிட்டாக்கா. அது நீங்களும் அப்படி நினைச்சிட்டீங்க, மாலை போட்டுட்டான் பையன் அதனால பேசாம இருந்துடுவான்னு. அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. பேசாம இல்ல மேடம். என்ன ஆயிடுத்து தெரியுங்களா? பசங்க 2 பேரும் வெளியே போய் 1 நாள் 2 நாள் தங்கிட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அது ஒண்ணு புதுசு ஒண்ணு கிடையாது அவங்களுக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லா விஷயம் தெரியும் மேடம். இன்னைக்கு போயிட்டுன்னா நாளைக்கு பேப்பர்ல எல்லாம் வரும் பாருங்க. அவங்க அந்த முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க. என்ன முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க? இந்த மாதிரி மேலும் அப்புறம் police station நாளைக்கு paper பேப்பர்ல இதெல்லாம் வந்ததுன்னா எதுவும் தெரியும். இல்லைங்க. என் அண்ணன் அந்த மாதிரி எடுக்காது. இவங்க கூட போனேன்ட்டு 2 நாள் என்ன எதுவும் கேட்காத கேள்வி இப்போ மட்டும் மேல் மேல போமாம சொல்லுங்க. இவங்க சொல்றதா? இவங்கள நம்பி இந்த பையனை நான் விட்டு போனேன். தாலிக்கு அவர் அவுத்து போட்டு போனோமே இது கூடுவான். இவன் அடிச்சுக்கணும். அதுக்கே ஒரு 5 நிமிஷம் நான் தனியா கூப்பிட்டுன்னு போயிட்டு இவங்கிட்ட நான் பேசினேன். இல்ல, தாலி மாட்டிக்கிறீங்க, தாலி அவுத்து போடுறீங்க, திருப்பி இப்போ ஓடி போறீங்க. என்னமா அது? நாங்க தப்புதான் மேம் பண்ணோம். பண்ணியாச்சு. இல்ல. அது இல்ல, எங்களுக்கு பிடிக்கல அதனால ஒதுங்கி இருங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவீங்க? இல்ல மேடம், இன்னைக்கு உங்களுக்கு கிட்ட மட்டும் அவ்வளவு இருக்குல்ல. உன்னை எந்த அளவுக்கு பெத்து எவ்வளவு காரம் இதுவோ டாக்டர் உனக்கு எல்லாமே பார்த்து படிக்க போட்டு இவ்வளவு வளர்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் பொண்ணு கேக்குறது பேசுது. நியாயம். அவர் எவ்வளவு கேக்குறது இருக்கும்? நியாயம். இன்னைக்கு இந்த வயசு வரைக்கும் வாழ்த்து 8 வயசு தான். அன்னைக்கு விட்டு இருந்தாக்க இன்னைக்கு இது மாதிரி இருப்பியா? நீ வந்திருப்பியா? அவர் கேக்குறது நியாயம். நீ என்ன சாதிச்சுட்டு இருக்கிற பண்ண போட்டு உன் வாழ்க்கையில என்ன சாதிச்சிருக்க? அதுக்கு இந்த பதில் வளர்ச்சி சொல்லு. செய்யறதுக்கு என்ன சாதிச்சுட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க? லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அதை அப்புறம் தான் பண்ணிட்டு கல்யாணம் அப்புறமா பத்தி நீ இது பண்ணி யோசிக்கணும். கொடு, இது செய்யுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அப்ப நீங்க பண்ணி வச்சிருப்பீங்க. இப்ப என்ன பண்ணிருக்க? அந்த பொண்ணு குடும்பம் வச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன் மேடம். யாருமே வேலைக்கு பார்த்தா நான் ஒன்றே பார்த்து நிற்க வச்சுக்கிறேன் மேடம் என் குடும்பத்தை. ஆனால் அந்த பொண்ணை வெறுக்கிறாங்க. இந்த வார்த்தை என்கிட்ட நான் கட்டி வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டு பேசியிருந்தானாக்கா நான் உண்டே என் வேலை உண்டு நான் போயிருப்பேன். அவ்வளோதான், அவனு எதுவும் பேச மாதிரி இல்லை மேடம். நான் ஏமா நீதான் வேண்டாம் என்ன நான் வீட்டுக்கு திரும்பி போறேன்னு அவங்க அம்மாக்காக விட்டுட்டு போனேன்ல, இல்லை மச்சிந்து அப்புறம் மேலே ஏன் தலை திரும்பி மேலே வந்த? சத்தியம் அவங்க பண்ணிட்டு அம்மா தான் இந்த மாதிரி போயிட்டு அவங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல விட்டுட்டு இருக்கவங்க வந்திருக்காங்க. சொன்னாங்க மேம் என்கிட்ட இந்த மாதிரி அவங்க போயிட்டு உன்னால இந்த இவங்க அம்மா போய் சாவு போயிட்டாங்க ரயில்ல. என்னால வரக்கூடாது, நான் போய் ரயில்ல எல்லாம் போய் விழுந்துனா சாவு போயிட்டாங்க, நான் செத்துட்டு இருப்பாங்க, ஒரு நிமிஷம் கூட இல்லை, நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அங்க இருக்கவங்க. சரி நானும் நான் அழுதுன்னு அமைதியா இருந்தேன். காலில் எல்லாம் விழுந்தாங்க, இவங்க காலில் விழுந்து நீ விட்டுற அவங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. நான் வளர்த்து நாளாக்கி இவ்வளவு துளு இது பண்ணிட்டேன். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது மேக்சிமம் பிரச்சனை வர்ற கேசஸ் எல்லாமே இந்த மாதிரி அவசரப்பட்டு லவ் பண்ணி 13 வயசுல கல்யாணம் பண்ணுறது, 15 வயசுல கல்யாணம் பண்ணுறது, அவசரப்பட்டு அப்பா அம்மா சொன்னது கேட்காம ஓடி போய் வாழ்க்கையை தொலைச்சி 25 வயசு ஆகிறதுக்குள்ள எல்லாமே போச்சு, எனக்கு இவரை பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லி வர்றதுதான் மேக்சிமம் கேசஸ். ஏன் மேம் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 நாள் கல்யாணம் பண்ணிட்டுன்னு வந்துட்டாங்கல்ல, அப்ப இவர் ஒரு வார்த்தை நீ வெயிட் பண்ண நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் பாட்டு நான் வேலைக்கு போயிருக்க போறேன், என் பாட்டு நான் வீட்டுல இருந்திருக்க போறேன். அந்த வார்த்தை அன்னைக்கு அவர் சொன்னாரா? நான் சேர்த்து வைக்கிறேன்னு தான் வீட்டுக்கு இட்டுன்னு வந்தாரு, தவிர வீட்டுக்கு எந்த ஒரு வார்த்தையும் வாயை தரல. என் மொபைல் என் பர்ஸ் எல்லாமே இவங்க செக் பண்ணாங்க. என் பேக் ஃபுல்லா டிசி எதுவுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குற அப்படின்னாங்க.
இந்த பொண்ணு எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட போறேன் அப்படின்னாங்க. அதே மாரி ஏன் மேம் எங்களுக்குள்ள தப்பு நடந்தது, நான் சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டேன். சொல்லுங்க மேம். அவங்க குடும்பம் எதுவும் ஆகக்கூடாது தான் மேம் நான் அந்த வேலையை பண்ணேன். இந்த பொண்ணோட கதி இப்போ எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பையன் ஒரு காரணமா இருக்கும். நம்ம அப்படி விட முடியாது இல்லையா? உங்க வீட்லயும் பொண்ணு குழந்தைங்க இருக்கு இல்லையா? இருக்கு. அந்த என் பொண்ணு இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு சாதாரணம் இல்லாம அன்னைக்கே ஒப்ப சொல்லி எத்தனை வீட்டுல விட்டு வந்திருக்க சாமி. அது முடிஞ்சிடுத்துமா? அது முடிஞ்சு சொல்றதுக்கு இல்லை, அது மேலும் அந்த பொண்ணு போன் மேல போன் பண்ணி இந்த மாதிரி பண்ணி இருக்குதுறான்னாக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களால. இல்ல அவரும் அது மாதிரி தானே பண்ணிருக்காரு. அவரும் வீட்டுல இருந்து வந்து கூட்டிட்டு போய் ஏன் உனக்கு தெரியாதா மாலை போட்டுருக்க, முதல்ல போய் மலைக்கு போயிட்டு வாப்பா அப்புறம் பேசலாம் சொல்லலாம் சொல்லிருக்கலாம்லப்பா. அதுக்கு பதில் சொல்லுமா? அவர் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. மாலை புதன்கிழமை போட்டது என்கிட்ட சொல்லல. அன்னைக்கு என் வீட்டுல பிரச்சனை மேம். இவங்கிட்ட அந்த மாலை போட்டது என்கிட்ட சொல்லல. நான் அன்னைக்கு சாயந்திரமா தான் கால் பண்ணி இவங்கிட்ட சொன்ன இந்த மாதிரி என் வீட்டுல பிரச்சனை, எனக்கு மேரேஜ் ஆறு ரொம்ப இதுவா இருக்கு, என்ன இட்டும் போ நான் இவங்கிட்ட சொன்னேன். அந்த டைம்ல அந்த பதட்டத்துல ஒன்னா மாலை போட்டது என்கிட்ட எதுவுமே சொல்லல. நேரா போயிட்டு சாமி கோவில் போயிட்டு போன ஒரு 1/2 hour இருந்து மாலையை கழட்டி வச்சுட்டு வந்தோம். எனக்கு புரியலப்பா அந்த லவ்ங்கிறது என்னது. ஒரு வருஷத்துல லவ் பண்ணி அப்பா அம்மாவெல்லாம் மறந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு 100 பிரச்சனை, அப்படி என்னதான் அந்த லவ் எனக்கு புரியல. லவ் பண்ணுற டைம்ல எல்லாரும் இதுதான் சொல்றீங்க, நாங்க வாழ்க்கை பூரா நல்லா இருப்போம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம். அப்புறம் இப்படி உங்க வாழ்க்கைய நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, அது நல்லதும் கெட்டதும் நீங்க தான் பொறுப்பு. நாளைக்கு அழுதுட்டு வந்து நிக்க கூடாது. இதை பாருமா, இவ்ளோ நடந்திருக்குன்னா அதுக்கெல்லாம் பொறுப்பு நீதான், அவர்தான். நல்லதானாலும் கெட்டதானாலும் அது உங்களுக்கு சேர்ந்தது, வேற யாரும் இதுக்கு பொறுப்பு இல்லை. அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு நாளைக்கு அப்பாட்ட போய் கேட்கலாம், ஏன்பா எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்ச, நான் சந்தோஷமா இல்லை சொல்லலாம். இது நீ சொல்ல முடியாது, நீயா தேடிட்ட வாழ்க்கை. இனிமே நல்லா வாழ்ந்து காமிங்க அவங்களுக்கு. ரொம்ப சாரி சார், நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவங்க சொன்னா கேட்குற மாதிரி இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு மேலேயும் இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த பொண்ணுகிட்ட சொல்றது நியாயமா எனக்கு படல. வீட்டுடைய சூழ்நிலை எங்க வீட்டுக்கு அது ஒரு மென்டல் மாதிரி ஆயிடுச்சு, இவனால தான் ஆயிடுச்சு. அது எவ்வளவு நம்பிக்கை நினைச்சு அவ்வளவும் இதாச்சு. நான் முகத்தை வந்து பார்த்தோன்னா நான் அங்கேயே கூட போயிடும், எனக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆயிடும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க போய் வீட்டுல புரிய வைங்க. அவன் தான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இன்னும் நம்ம ஏதாவது பண்ண அந்த பொண்ணுக்கு அநியாயம் ஆயிடும். அந்த பாவம் நமக்கு சேரக்கூடாது, அந்த பாவம் நமக்கு வேண்டாம். ஏன்னா அவ வந்து நம்பி வந்துட்டா, வீட்டுல எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டா, இப்ப அவ உங்க வீட்டு பொண்ணாயிட்டா. அதுதான் உண்மை. இனிமே நீங்க தான் நல்ல ஒரு முடிவு சொல்லணும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லறதுக்கு இல்லை. நாங்க எதுவும் பேசுற மாதிரி இல்லை மேடம். அவன் வாழ்க்கை அவனே தாடிக்கணும், அவனே பார்த்துக்கிட்டான். நம்மளுக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க உங்க பையன்கிட்ட மட்டும் பேசி பாக்குறீங்களா தனியா? எப்படின்னா நம்ம எதிர்க்கே வந்து அந்த அளவுக்கு பேசும்போது தனியா பேசி ஒன்றும் இல்லை மேடம். நான் வந்து அந்த மாதிரி இன்னொரு தனியா பேசி ஒரு பேசுறது அப்படி சொல்லலன்னா, ஒருவேளை நாங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு மனசை திறந்து பேச முடியலாம். அப்படி இல்லை, அந்த இதெல்லாம் கிடையாது. அவனுக்கே தெரியும் நம்ம அப்பா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவுதான்றது நல்லா தெரியும். அதனால தான் மேடம் நான் வீட்டில் கூட சொல்லாமல் இந்த 2வது வாட்டி தனியாக கூப்பிட்டு வந்துட்டேன். அவங்க கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவோட தான் மேடம். நடந்தது பூரா நடந்து போச்சு, இனிமே நம்ம அதையே பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. முடிவு எடுத்துட்ட நீ இல்லையா? கொஞ்ச நேரம் உங்கள் அப்பா அக்கா கூட போய் உட்காந்து பேசிட்டு வா. போமா. ம் ஏம்மா? அன்னிலேருந்து நான் அவங்க என் மேலே வச்சுக்கிற பாசம் அதிகமாகுமே தவிர கொஞ்சம் கூட குறையாது. 2 நிமிஷம் அங்கே போய் உட்காரு. இல்லைங்க மேடம். அவங்க கூட ஏன் பயப்படுற? இல்லைங்க மேடம், பரவாயில்ல. எந்திரிச்சு அங்கே போய் உட்காரு போ. நான் சொல்கிறேன் கேளு, 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு வா. நீ என்னவே முடிவு எடுத்துட்டல, சரி அங்கே போய் உட்காரு. போயிட்டு வரேன் சொல்லிட்டு போ.
போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன்ப்பா. அவன் பாத்துக்க நான் பாத்துக்க சொன்னா நீ இப்ப போறேன்னு சொல்றா? சொல்லு. இப்போ கூட நான் பார்த்துக்கிறேன் தான் நேத்துக்கு சொல்கிறேன். எப்ப நீ பாத்துக்கிற? நீ ஒண்ணா நீ பாத்துக்கிற கூட ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. இப்போ கூட நான் நீ பார்த்துக்கிறேன் தான் பாத்துக்க சொல்கிறேன். மாட்டேறா. தேவையில்லை. நான் எத்தனை நாள் சொன்னேன் நானு? ஒரு நாளா சொன்னேன், எத்தனை நாள் சொன்னேன் நானு? இப்போ நான் குடும்பத்தை நீ நான் என்ன நிற்க பாத்துக்கிறடா? வைக்கிறேன். நான் ஒண்டி நிற்க வைக்கிறேன். கூட கூப்பிட்டு வந்துடுறேன். என்னை நம்பி வந்துட்டான். 2 வருஷம் கழிச்சு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொன்னா போவியா கூட? இல்லைங்க மேடம், அவங்க வீட்டுக்கு தனியாக அனுப்ப மாட்டேன் மேடம். ம்? அவங்க வீட்டுக்கு தனியாக அனுப்ப அவங்க வீட்ல பேசி பார்ப்போம் நாங்க. இல்லைங்க மேடம். வேற ஒண்ணும் இல்ல, நாங்க கன்வின்ஸ் பண்ணி நாங்க பேசி அனுப்பி விடுறோம். இல்லைங்க மேடம் வேணாம். எதுக்கு சொல்றோம்னா, நீ ஒரு நிலைமைக்கு வந்து செட்டில் ஆகி இல்லை மேடம். குடும்பத்துல இருக்கிறது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணியானா உனக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லைங்க மேடம், நான் கேட்குவாங்க. இப்போ எனக்கு கையில் வேலை இருக்கு மேடம் சென்னையில். ஒரு வாட்டி நீங்க சொல்லி பாருங்க, நாங்க பிரிக்க மாட்டோம், 2 வருஷம் கழிச்சு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் வா கூடன்னு கூட்டிட்டு அவன் வந்தான்னா ரொம்ப சந்தோஷம். அவங்க வீட்டுல நாங்க பேசுறோம். என்னம்மா என்னம்மா ம் என்னம்மா ம் அவங்க கூட போய் இப்போ இல்லைங்க மேடம். அவங்க பிரிக்க மாட்டாங்க உங்களை. இல்லைங்க மேடம். ஒரு நல்லபடியா எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்களே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இல்லைங்க மேடம், மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எல்லாம் தப்பு பண்ணி முடிச்சாச்சு. அந்த பொண்ணு என்னால் இப்படி விட்டு போக முடியாது. வீட்டுக்கெல்லாம் தனியா. எதுக்கு தான் அவசரப்படுறதுன்னு இல்லையா? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஏன்பா இப்படி அவசரப்படுறீங்க? ஆ? ஏம்மா யோசிக்கணும்ல. அவங்க யோசித்து இது கிடையாது மேடம். இங்க சிட்டில வாங்கிடலாம் மேடம். அவங்க ஊர்ல அது மாதிரி கிராமத்துல வந்து வாங்க முடியுங்களா? இன்னொரு விஷயம் கேட்கட்டுமாமா, இதே இவங்க வீட்டெல்லாம் குடும்பத்தை எல்லாம் பார்த்துட்டு நல்லபடியா சம்பாதிச்சு எல்லாம் வீட்டுல பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம அப்புறம் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டான் கல்யாணம் பண்ணி வைக்கீங்கன்னு நாங்களே தைரியமா கேட்கலாம். அது இல்லாம அவசரப்பட்டுட்டாங்க, அதுதான் எனக்கு பிரச்சனையா தெரியாது. அல்ல மத்ததெல்லாம் ஜாதி வேற, அப்புறம் அவங்க ரொம்ப வசதி இல்லாதவங்க, நாங்க வசதி இருக்கிறவங்க, இதெல்லாம் பத்தி எல்லாம் நாம பக்கப்படக்கூடாது. நானே சொன்னேன் நான் பண்ணி வைக்கிறேன் சொன்னேன்னு கேட்டு பாருங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்னன்னா அவசரப்பட்டுட்டாங்க, லைஃப்ல செட்டில் ஆகாம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இது உண்மையான ஒரு ஒரு காதல் தானா, இது இல்ல அவசரமா வந்து ஒரு அட்ராக்ஷனான்னு நமக்கு புரியல. நாளைக்கு குடும்பத்தை பொறுப்பா நடத்துவாங்களான்னு தெரியல. அதுதான் பிரச்சனையே தவிர மத்ததெல்லாம் பத்தி நம்ம கவலைப்படல. இன்னொன்று சொல்கிறேன் மேடம், இப்போ நீங்கள் சொல்லத்துனால அதே வந்து இப்போ வெளிப்படியே வந்து பலான பொண்ணு தான் இந்த மாதிரி இட்டுன்னு போயிட்டா என் பிள்ளைன்னு சொல்லியிருந்தா அவங்க குடும்பம் காலி ஆகிட்டு. எப்போ வந்து கூட வேலை செய்ய, அப்போ யாருனாலும் வேலை செய்ய, யாருனாலும் இட்டுன்னு போயிடலாம், யாருனாலும் கல்யாணம் தப்பு. அது தப்பு. அது தப்பு. அது தப்பு. வேலைக்குன்னு வரும்போது வேலை பண்ண இன்னும் பொண்ணு கொடுத்த யோசனை பண்ணல. 100% தாய் தாய்ப்பு எதுக்கு அனுப்புனா? நிச்சயமா. நீ சம்பாதிச்சு அங்க இதுனா பில்டிங் கட்ட போறியா? எதுக்கு அனுப்புனா? அவனோட வயிற்று கொடுமைக்கு தானே அனுப்புனா. நடந்தது நடந்து போச்சு. உங்க பையன் முடிவு பண்ணான், இன்னும் நம்ம எதுவும் பண்ணறதுக்கு இல்லை, எதுவும் சொல்றதுக்கு இல்லை, நல்லபடியா வாழ்ந்து காமிங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். அக்செப்ட் பண்ணிட்டு மேல் கொண்டு என்ன நடக்கணுமோ பாருங்க. நாங்க எதுவும் இது கண்டுக்க மாட்டோம் மேடம். அவ்வளவு. பையனுக்கு 21 வயசு, பொண்ணுக்கு 20 வயசு. இந்த வயசுல எடுக்கிறது முடிவு, இது வந்து ஒரு பக்குவமா எடுத்த முடிவா இருக்குமா? தெரியல. ஏன்னா பையன் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கல, செட்டில் ஆகல லைஃப்ல, வீட்டுல பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் இடையில இப்படி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ நாங்க எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம், அப்பா கூட போவா,
அப்புறம் அப்பாவே எல்லாம் நல்லபடியாக ஒரு 2 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, உங்களை பிரிக்க மாட்டாங்க சொல்லி பார்த்தோம். அவங்க கேட்குற மாதிரி இல்லை, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. என்ன பண்ண முடியும்? மனசுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து அப்பாவை பார்க்கும்போது குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது பெற்றவங்களுக்கு என்ன மனோவேதனை இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியறது. பட் எங்களால் வேறு எதுவும் பண்ண முடியலை. ரொம்ப கஷ்டத்தோட ரொம்ப மனசங்கடத்தோட வாழ்த்தி அனுப்பினோம் நல்லா இருங்கன்னு. நாளைக்கு மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம். சொல்வதெல்லாம்